இது எங்கள் அப்பா காலம்னா பரவாயில்ல. இப்போ என்னைய படிக்க வச்சாருன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி தான் எங்கள் அப்பா காலத்துலையும் சொல்லியிருப்பாங்க. எங்கள் அப்பா சரி இவன் தான் படிக்க வச்சானுங்க போல இருக்குது அப்படின்னு கூட போயிருக்கலாம். நான் சொல்லுவேன் சரி என்னைய படிக்க வச்ச, எங்கள் அப்பா தனப்பால நீ படிக்க வச்ச, அவங்க அப்பா நடேசனை யார் படிக்க வச்சா, அவங்க அப்பா போரூர் அண்ணன் யார் படிக்க வச்சா, என் குடும்பத்தில் நான் எனக்கு தெரிஞ்சு நான் 4வது தலைமுறை படித்திருக்கிறேன். என்னடா இது 44க்கு பின்னாடி கட்சி ஆரம்பிச்சுட்டு கதை விட்றீங்க, நாங்கள் அதை கேட்டுன்னு இருக்கிறோம், நாங்கள் தேவையில்லாமல் அதை சீண்ட வேண்டாம், அது தெரியும், அது ஒரு மலம் என்று எங்களுக்கு தெரியும், அந்த மலத்தை நோண்டக்கூடாது என்று எங்களுக்கு தெரியும், அந்த மலத்தை மிக்சியில் போட்டு மோரை ஊற்றி அடித்து நீங்கள் தானே கொடுக்குறீங்க, நாங்களா இல்லையே. நாங்கள் எந்த காலத்திலும் ஈவே ராமசாமியை போய் அந்த செத்த பிணத்தை தோண்டி திரும்பவும் ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணி அது எப்படி செத்துது ஏதா செத்துது என்ற கவலை எங்களுக்கு இல்லை. மீண்டும் மீண்டும் எங்கள் மீது நீங்கள் திணிக்கிறீங்க. நாங்கள் எங்கள் அப்பா திராவிடன்னு சொன்னால் போனார், அவங்க தாத்தா கூட கொஞ்சம் இறுதி காலத்தில் போயிருக்கலாம். ஆனால் நாங்கள் எப்பா எங்களை திராவிடன்னு சொல்லாதீங்கப்பா, எங்களுக்கு தமிழன்ற ஒரு அடையாளம் இருக்குது, அந்த அடையாளத்தோடு நாங்கள் வாழ்கிறோம் என்று சொல்கிறோம் பத்தியா, அதுதான்டா சீமானின் அரசியல். நான் அடிக்கடி சொல்லுவேன் சீமான் அரசியல். அண்ணன் இன்னைக்கு பேசுறாரு, அண்ணன் எதிரில் தான் இருக்காரு, அண்ணன் கூட கொஞ்சம் நாளைக்கு மாற்றி பேசினாரு கூட வச்சுங்க. சீமானின் பின்னால் இருக்கிற கூட்டம் அந்த அரசியலை சரியாக கொண்டு போவோம், அதுதான் இவங்களுக்கு பிரச்சனையே. இந்த அரசியல் சீமானோடு முடிஞ்சுட்டா, சீமானை ஏதாவது பேசி கீசி இருக்குண்ணே பார்த்துக்கலாண்ணே அப்படின்னு சொல்லி கூட ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா பின்னாடி இருக்கிறவன் அடங்க மாட்டான் போல இருக்குது. சொல்ல போனால் இந்த அரசுக்கு நமக்கெல்லாம் அண்ணன் ஒரு வகையில் துரோகம் பண்றாரு. அண்ணன் இந்த கட்டுப்படுத்தலைன்னா இவங்க அசிங்கப்பட்டு போயிடுவாங்க. அண்ணன் ஒரு தலைவர் என்ற முறையில் இந்த இயக்கத்தை நாம் தமிழர்களை பொதுவாக தமிழர்களை ஒரு ஒழுங்கான சீரோடு நடத்த வேண்டும் என்று இவர்களை கட்டுப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படி இல்லைன்னா 36 லட்சம் பேரும் ஒவ்வொரு மூலையில் என்று பேசினார்கள் என்று சொன்னால் திராவிடத்தின் பேரால் எவனாவது தெருவில் நடமாட முடியுமா? என்ன இது? எனவே தமிழர்கள் அவன் சரியா இருக்கிறான், அவன் ஏமாத்துறவன் அவன் சரியா இருக்கிறான். ஏதாவது இப்போ பாருங்க, யாருங்க பேரை மாத்துவா? ஏதாவது ஒரு பெரிய கிரிமினல் வேலையை செஞ்சுட்டு மெட்ராஸ் பக்கம் ஓடி போய் சுப்பிரமணியங்கிறவன் கண்ணு ஏதோ கடையை வச்சு பொழப்பு நடத்துவான். அந்த மாதிரி இவங்க என்னவோ திராவிடம்னு சொல்லி 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 திருட்டு போயிருக்க மாதிரி, நம்ம திருடன்னு சொல்லல, திருட்டு போய பேரை மாற்றுவோம், அந்த மாதிரி இவர்கள் பேரை மாற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் இவர்கள் திருடலாக இருப்பார்களோ என்று இன்றைக்கு ஒரு இளைய தலைமுறை பேசுது. இவங்களை பார்த்து என்ன நீங்க திருடுன்றீங்க, இவங்களை பார்த்து திருடுன்றீங்க, வேற யாரை தான் பார்த்து சொல்றது? இல்ல உங்களையே நாங்க திருடன்னு சொல்லலாம், அந்த வார்த்தையை தமிழ்ல இருந்து நாங்க எடுத்து இல்லையா, அதுக்கப்புறம் நாங்க யாரை பார்த்து சொல்லலாம்? சொல்ல ஒரு அண்டா திருடுறவன், ஒரு குண்டா திருடுறவன், ஒரு கள்ளப்பருப்பி திருடுறவன், டீ கடைக்கு போனா 2 போண்டா எடுத்து திருடுறவன், அவனையும் நம்ம சொல்லுவோம். ஆகவே அந்த கோடிகள்லாம் அவங்களுக்கு சாதாரணமான, ஏன்னா 30,000 கோடி லீக்கேஜ் என்ற முறையில் வருமானம் வருகிறது என்று சொன்னவர்கள் கருணாநிதி வகைரா தன் வாழ்நாளை சம்பாதித்த காசை விட குறுகிய காலத்தில் 30,000 கோடியை சம்பாதித்து வைத்து இதை எங்கேயா வைப்பதுன்னு தெரியலங்கிறான். ஏன்னா ஒரு 50 ரூபாய் எங்கன்னா வச்சிட்டோம்னா ஐயோ எங்க வச்சமோ தெரியலையா, எங்க வச்சமோ தெரியலையா, எங்க வச்சமோ தெரியலையா, எங்க வச்சமோ தெரியலையா அப்படின்னு அழுது கொண்டிருக்கிற இந்த சமூகத்துல 30,000 கோடியாம். எப்ப நான் சொல்லல, நம்ம மரியாதைக்குரிய பிடிஆர் தான் சொன்னாரு, நிதி அமைச்சரா இருந்தவர். அது வேற, ஏன்னா ஒரு கணக்கு அப்ப சரியா தெரியும் இல்லையா. 30,000 கோடியை எங்க வைக்கிறதுன்னு தெரியலன்றான். ஒரு 10 ரூபாய் பாக்கெட்ல இருந்து கீழே விழுந்துட்டா ஐயோ தொலைஞ்சு போச்சுன்னு தேடுறான். பிள்ளைக்கு ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுத்துருக்கலாமே அப்படின்ற சமூகம் இன்றைக்கு தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிற போது 300 கோடின்றான், 4 கோடி வாட்சிங்கிறான், 5 கோடி வாட்சிங்கிறான். ஏன்னா 5 கோடி வாட்சிங்க ரிவர்ஸ்ல கட்ட போகுது இல்ல, வாட்சே டைம் இல்லைன்னா அண்ணா இந்த டைம் நல்ல டைம் தானே அப்படியா சொல்ல போகுது. அப்போ இவர்கள் இந்த மக்களின் ஏழ்மையை பயன்படுத்திக் கொண்டு எப்படி வாழ்ந்து கொடுத்திருக்கிறோம், நாம எப்படி அதற்கு அடிபணிஞ்சு இருக்கிறோம், எதை வச்சு இந்த 200 மானங்கட்ட 200 300 முன்னால மானங்கட்ட மானியம்னு ஒண்ணு சொல்லுவாங்க, அதுதான் இருக்கிறத விலை கம்மின்னு 150 ரூபா. இப்ப ஏதோ ஸ்டார் அது இது வீரன் பாருங்க, தமிழனை மொக்கையாக்குறதுக்கு இவன் விடுறான் பாருங்க சரக்கு பேர வீரன்.
இன்னைக்கு அண்மையில் 2000 இப்போ ஒரு 10 நாட்களுக்கு முன்னால் ஒரு சர்வே இந்திய அளவில் வெளியிடப்பட்டது. தமிழகத்தில் இருக்கிற புள்ள பெற்றுகிற விகிதம் இருக்குல்ல, பிறப்பு விகிதம் 11% குறைந்திருக்கிறது. எத்தனை சதவீதம்? 11% தமிழர்கள் பெட்டையாகி இருக்கிறார்கள். இது என்ன குழந்தை பெற்றுகிற இது பெட்டையாகி மொட்டையாகி இருக்கான். இந்த நிலை இப்படியே நீடித்தால் இந்த 11 22 ஆகும், 32 ஆகும், 42 ஆகும். அப்புறம் சிறுபான்மை தமிழர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கிறோம். எங்காவது எந்த ஊரிலாவது தமிழர்கள் இருந்தால் உடனடியாக இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். குறைந்தபட்சம் ஒரு 50-100 பேராவது போய் ஆர்ப்பாட்டத்தில் போராட்டத்தில் நிற்கணும் என்ற நிலை தமிழகத்துக்கு வந்துவிடும். எனவே தமிழர்கள் இந்த திராவிடத்தை அழித்து வைக்காமல் தமிழனுக்கு வாழ்வே கிடையாது. எவனெல்லாம் திராவிடம் இப்ப ஓரளவுக்கு இவங்க திராவிடம் சொல்லி வெளியே வரத்துக்கு கொஞ்சம் கூச்சப்படுறாங்க. அதனாலதான் சில அல்லக்கைகளை விட்டு நீ சொல்ல வேற யாராவது பேசிட்டா ஒண்ணு இல்ல. நானு அண்ணன் வீட்டு முன்னாடி போராட்டம் பண்ணாங்க. நாங்களும் என்னமோ நினைச்சேன். கடைசியில் அண்ணன் முன்னாடி முடிவெட்ட கடை முன்னாடி மயிலெட்ட கடை முன்னாடி போய் இவங்க மயிலை காட்டி நின்று இருக்காங்க அப்படின்னு நான் ஒரு சின்ன பதிவு தாங்க போட்டேன். நான் இப்ப டிவியை போட்டேன். ஒரு ஆம்னி பேருந்து அரசு பேருந்துல ஏத்தலாம். எப்பா அதுக்கு எத்தனை பேர் அந்த ஆம்னி பேருந்து கோச்சிக்கினாங்களோ பரவாயில்ல, அது எங்க 2 பேருக்கு மேல பிரச்சனை. இவ்வளவு திராவிடம்ல இப்ப ஆம்னி பேருந்து தான் போகுது. உடனே திராவிடத்தின் பேரால் கிட்டத்தட்ட ஒரு 50-100 பேர் அசிங்கமா போடுறான். நமக்கு தெரிஞ்ச ஒரு காவல்துறை அதிகாரி, ஏங்க அந்த பதிவு கொஞ்சம் எடுத்துருங்க, ரொம்ப கேவலமா வந்து புளிய மரத்துக்கு பேட்டரி அடிச்சாங்களா, எங்க வீட்டில் இருக்கிறவங்க அடிச்சாங்களா, அதான் இதான் அப்படி இப்படின்னு கண்ணாமண்ணா போறேன். நான் சொன்னேன் கதறட்டுங்க. இவ்வளவு நாள் சொகுசாக தமிழர்களை ஏமாற்றிக் கொண்டு தமிழிலே வசனம் பேசிக்கொண்டு நாங்கள் எல்லாம் முத்தமிழ் அறிஞ்ச நாங்க தான் தமிழை காக்க வந்தோம் சொல்லியிருந்தால இன்னைக்கு தெருவில் இறங்கி கதறான்ல, அதே பெரும் மகிழ்ச்சி தான். இந்த மகிழ்ச்சி நிச்சயமா அவர்களுக்கு நீடிக்கணும். இங்க பாருங்க, அண்ணன் கூட போய் சொன்னாரு, ஏன் நம்ம அண்ணன் அப்படி பேசுறாரு, என்ன பண்ணுவார் பாவம், பேசித்தானே ஆகணும். ஏன்னா எஜமான விசுவாசம்ங்கிறதுங்க, பொதுவாக எஜமானர்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாய்களை வளர்க்கிறார்கள், நாயில கரிச்சு சமைச்சு கிமிச்சு வெறும் எலும்பு போட மாட்டான், எலும்பு ஓரம் லைட்டா கொஞ்சம் கறியை விட்டு போடுவான். அப்பதான் அந்த நாய் அதை உரண்டி கொண்டு இருக்கும். இல்லைன்னா சும்மா நம்ம சாப்பிட்டு எத்தி பார்க்கும். அதற்காக அந்த மாதிரி பல நாய்களை இன்றைக்கு அண்ணா அறிவாலயத்தில் கட்டி வைத்திருக்கிறார்கள். அந்த நாய்கள் எல்லாம் குறைக்கத்தான் செய்யும். இவங்களே சொல்றாங்க திராவிடம்னா ஒண்ணு இல்ல, அது ரேஸ் இல்ல, இனம் இல்ல, ஆள் இல்ல, வேர் இல்ல, மண் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு திராவிடத்தை அழிக்க நாங்கள் விட மாட்டோம். சரி விடாதீங்கப்பா. வீரமணின்னு ஒருத்தர் இருந்தார், நீங்க பார்த்திருப்பீங்க. இதே ஈரோட்டில இசைஞானி இளையராஜா அவர்களை தபாலா எடுத்து அடிச்சவனெல்லாம் இசைஞானி ஆயிட முடியுமா? சரி நீ அது கூட பரவாயில்ல, எங்க இசை நீ ஒத்துக்காத, ஏன்னா எங்க இசை மாறுபட்ட இசை, உன்னோட இசை வேற இசை, நீ அதை ஒத்துக்காத, எங்க இசை பற இசை. அப்ப பணங்காசு சேர்ந்துட்டா நீ என்ன பெரிய ஜாதி நினைப்பா அப்படின்னு EVKS இளங்கோவன் பெரியோரின் பேரன் சமூக நீதி காவலர்னு சொல்ற எங்க ஐயா வீரமணி கைத்தனார் பாத்தீங்களா, அதுதாங்க சிக்கல். அப்போ எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் திராவிடம் ஆளுக்கு ஒரு எலும்பு கொடுத்துரும். கட்சி முறை தேவைப்பட்டா கூப்பிடுறோம், வந்து கொலை, திரும்பவும் போயிடணும். என்ன சொல்றேன், சீமான் வீட்டு முன்னால் ஒரு 1000 பேர் 2000 பேர் வந்தான்னு சொன்னால, சரியா? அன்னைக்கு ஒரு 200-300 போலீஸ் இருந்தது. மறுநாள் வந்து மதுரை பொடுங்க வேண்டியது தானே, சொல்லாம வர வேண்டியது தானே. அவர் 100 பேர் சீமான் வீட்டு வந்து வர வேண்டியது தானே. இதுல வேற ஒருத்தன், நான் போன தடவை பண்ணுங்க 10 பேர் தான் வந்தான், ரொம்ப வருத்தமா இருக்கீங்க அப்படின்னு அழுகுறாங்க பொது வெளியில. ஏண்டா துக்கம் தாரங்க, சாகு, சாவறதுக்கு எவ்வளவோ வழி இருக்கு, சாகு. உன் சாவையும் உன் உடலையும் எங்கள் மண் பொறுத்துக் கொள்ளும். ஏன்னா இந்த தமிழகத்துக்கு வேண்டாம், தமிழ் மண்ணுக்கு வேண்டாம் எத்தனையோ பிணங்களை இந்த தமிழ் மண் சுமந்து கொண்டுதான் இருக்கு. அதையெல்லாம் ஒரு காலத்தில் தோண்டி வெளியில கடாசனம் பார்ப்போம். அப்போ போய் சொன்னான், ஐயா நான் போன தடவை போனேன், ஒரு 10 பேர் 15 பேர் தான் வந்தான். சரி நீ கவலைப்படாத, இந்த தடவை போ,
நான் இன்னும் கொஞ்சம் பேர் அனுப்புகிறேன் அப்படின்னு ஏதோ வந்தானுங்க. அதில் கூட 2 விதமாக தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. இப்போ பெரியாரிஸ்டுகள் வந்து அண்ணன் வீட்டை விட்டுக்கன்னா எல்லாம் கருப்பு சட்டையெல்லாம் போட்டு வந்திருக்கணும். என்னென்னவோ ஏதோ இந்த அண்ணன் வந்து அருந்ததற்கு எதிராக பேசிட்டாரு, அதுக்காக நம்ம நியாயம் கேட்க போகிறோம். அதுக்கு எங்கே வந்து கேட்கறது? நியாயம் கேட்க போகிறோன்னு அது ஒரு கும்பலை பாவம் ஏற்றிக்கின்னு வந்து அதுங்க வேகாத வெயில்ல. நான் தான் சொன்னேன், எப்பா சீமான் வீட்லையாவது கறியும் பிரியாணியும் சாப்பிட்றான், வெறும் தக்காளி சோறு தை சோறதுக்கு ஏதாவது அப்படி வந்து போறீங்க அப்படின்னு சொன்னேன். ஆக இன்றைக்கு தமிழ் தேசியம், தமிழர் அரசியல், தமிழர் நல்ல யார் பேசினாலும் அவர்களை குறிவைத்து தாக்குவதற்கு இங்கே ஒரு வடுக கும்பல் திராவிடம் என்ற பெயரால் இங்கே தயாராகி கொண்டிருக்கிறது என்பதை தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம் மீது ஒரு மலம் பூசப்பட்டிருக்கிறது. திராவிட என்ற மலம் தமிழர்கள் மீது பூசப்பட்டிருக்கிறது. இந்த திராவிட மலத்தை நாமே தொலைச்சறிய போறோமா, இல்ல அப்படியே கழட்டி நம்ம புள்ளகிட்ட கொடுத்துட்டு என்னன்னா நீ தொலைச்சுக்கடா அப்படின்னு சொல்ல போறோமா அப்படிங்கிறதை இந்த மக்கள் சிந்திக்க வேண்டும். எனவே ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலில் நடக்கிற இந்த இடைத்தேர்தலில் அக்கா அவர்களுக்கு ஒரு முறை ஓட்டு போடுங்க. திரும்பவும் சொல்ற, ஒரு முறை ஓட்டு போட்டு சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. அண்ணன் பேசுனதெல்லாம் அவங்க பேசலன்னா வருகின்ற 26 சட்டமன்ற தேர்தலில் யாருமே சீமான் அவர்கள் பேச்சை நம்பாதீங்க, யாருமே சீமானுக்கு ஓட்டு போடாதீங்க. அதாவது கடைசி வாய்ப்பு. தமிழர்களே, நீங்கள் இறந்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களை ரட்சிக்க சீமான் என்ற ஒருவர் வந்திருக்கிறார், அவரை கரத்தை கைப்பற்றி மேல வாங்க. அப்படி இல்லைன்னு வச்சுங்க, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. எனவே சிந்தித்து செயல்படுங்க. இந்த 100க்கு 200க்கெல்லாம் ஓட்டை விற்கிறத, அம்மாவை விற்கிறத தவிர்த்துருங்க. அதால தான் நம்மளை வந்து ஒரு கால் அன்றைக்கு சொன்னார் இல்லையா, ஏதோ டி நகர் கூட்டத்தில் நான் இந்த மக்களை தெவிடியா பசங்களா விட்டுட்டு போறது தான் எனக்கு வருத்தம்னு சொன்னார் இல்ல. நான் ஒரு முறை ஒரு அண்ணன் கிட்ட பேசியிருந்தேன், காங்கிரஸ் கட்சி அந்த காலத்துல 2 ரூபாய் கொடுத்தானா ஓட்டு போடுறதுக்கு. எனக்கு ஆச்சரியமாச்சு, என்னன்னா ஓட்டெல்லாம் நாங்க இப்பதான் விற்கிறதுக்கு கத்துக்கணுங்க அப்படின்னு நாங்க நினைச்சோம்னா, இல்லப்பா காங்கிரஸ் அந்த காலத்திலேயே இந்திரா காந்தி அம்மையார் இருந்த போது ஓட்டுக்கு 2 ரூபாய் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாரு. அப்போ ரொம்ப நாள் உங்களை பழக்கப்படுத்தி வச்சுட்டாங்க. இப்ப சீமான் வந்து வாயாம ஏன் செய்ய மாட்டீங்க? அதெல்லாம் தயவு செய்து சீமான் அவர்களை பேச்சை கேளுங்க. ஆண்ட்ராய்டு போன் வந்திருக்குது, அண்ணன் பேசினா அதுல போய் உண்மையிலே அண்ணன் இதைத்தான் பேசுறது உண்மையானு தேடி பாருங்க. தேடி பார்த்து சீமானவர்களின் பின்னால் காலத்தின் கட்டாயம் தமிழகத்திலே இருக்கிற தமிழர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த மக்களும் சீமான் பின்னால் அணிதிருந்தால்தான் தமிழகம் காக்கப்படும். அப்படி இல்லைன்னு சொன்னா எந்த இன்னொரு அவதாரம் வரும்னா நினைக்காதீங்க. பிரபாகரன் எப்படி ஒரு அவதாரம், அந்த அவதாரம் எதை நிரூபிக்க இந்த லோகத்தில் படைக்கப்பட்டதோ, இந்த உலகத்தில் படைக்கப்பட்டதோ அதை நிறுவாமல் அது போகாது என்று சொன்னார்கள். அதே போல சீமான் ஒரு அவதாரம். அந்த அவதாரம் தமிழகத்தில் இருக்கிற தமிழர்களை தூக்கி நிறுத்துவதற்காக பிறந்த அவதாரம். அதை செய்து முடிக்காமல் அந்த அவதாரம் இந்த மண்ணை விட்டு மறையாது. அவர் கூப்பிடுகிற போது எழுந்து வருவதற்கு, நாம் நடப்பதற்கு, எழுந்து வருவதற்கு தயாராக இருக்க வேண்டும். அப்படி மறுத்தால், மறுக்கிற வேலை இல்லை, மறுத்தால் முடமாகத்தான் இன்னும் தமிழிடம் இருந்து கொண்டே இருக்கும். எனவே அண்ணன் செந்தமன் சீமான் அவர்களின் கரத்தை வலுப்படுத்த சீதாலட்சுமி அவர்களுக்கு மைக் சின்னத்தில் ஓட்டு போடுங்க, மைக் சின்னத்தில் ஓட்டு போடுங்க. நன்றி, வணக்கம்.